சிபிஐ விசாரணை நீங்க கேட்குறீங்க. இதே அந்த போராட்டத்துல, அதாவது இந்த சிறை மரணங்கள், அது குறித்த போராட்டத்துல பொ விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சிபிஐ அப்படிங்கிறதே பாஜகவினுடைய கைப்பாவைன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அதே சிபிஐய அவர் கொண்டாடுறாரு ஏன்? இல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் வேணும்னு தானே கேட்குறாரு. கொண்டாடல நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்றைக்கு இப்ப செயல்பட்டதுன்னு சிபிஐனுடைய அன்னைக்கு செயல்பட்டதனுடைய வடிவத்த பேசியிருப்பாரு. எல்லா நேரங்கள்லயும் எல்லாரும் குற்றவாளிகள் கிடையாது. வாஜ்பாயை கொண்டு வந்து உட்கார வச்சு, ஆர்எஸ்எஸ்ஸ வந்து ஒரு சமூக நீதிக்கான இயக்கம்னு எழுதினவர் தானே கலைஞரு. இன்னைக்கு பாஜகவை எதிரி போல விமர்சிக்கிறீங்களே, முதல் கொண்டு வந்தது நீங்க தானே. கேட்டா காமன் மினிமம் ப்ரோகிராம் ஒண்ணு பண்ணிட்டாங்களாம். அப்ப நல்லவர் ஆயிட்டாரா? இப்ப பேசுறாங்கல்ல எல்லாரும், அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்ச உடனே, உங்க கூட கூட்டணி வச்ச உடனே அவர் புனிதர் ஆயிட்டாரா? பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பு அத்து போச்சா? ஒவ்வொரு முறை இங்க பிரச்சனை நடக்கும்போதும் ஓடி போய் பாஜக கிட்ட நிற்கும் போதும் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு மோடியினுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்னு இப்போ இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு முதல்வர் பேசியிருக்கிறாரு. சிறப்பாக இருந்துச்சா? மோடியை புகழ வேண்டிய காரணம் என்ன? அப்போ நீங்கள் அவரோட கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்கன்றத மாற்று கருத்தே இல்லையே.